வணக்கம் தமிழா. வரக்கூடிய தேர்வுகளான ஆர்ஆர்பி குரூப் டி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஏஎல்பி, ஜேஇ டெக்னீஷியன் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் சென்ற ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு 2025 நடந்த வினாக்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அறிவு கூர்மையில பார்க்க போறோம். இது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிராஜுவேட் தேர்வுல ஜூன் 5 செகண்ட் ஷிப்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். இது ஆல்ரெடி மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ அறிவு கூர்மை பார்க்க போறோம். இது இல்லாமல் இன்னும் பெண்டிங் கூடிய கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு தான் போவோம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போறதே இல்லை. ஓகேங்களா, வீடியோ முழுமையா பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில ரயில்வேக்காக ஸ்டடி பேக்கேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல மொத்தம் 7 புக்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்து இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1799 ரூபாய் மட்டும்தான். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடது பக்கத்தில் உள்ள எழுத்து தொகுப்பு ஜோடிக்கு இடையே பின்பற்றப்படும் அமைப்பு மற்றும் தொடர்பானது வலது பக்கத்தில் உள்ளது போலவே இருக்கும் வகையில் பின்வரும் எந்த எழுத்து தொகுப்பு ஹேஷ்டாக் மற்றும் பெர்சன்டேஜை மாற்றும்? இதுதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹேஷ்டாக் என்ன வரும் எனக்கு தெரியாது. FLNWTXP இங்க என்ன வரும் தெரியாது. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ஆப்ஷனா நான் எடுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்க போறேன். அந்த ஆப்ஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஹேஷ்டாக்ல ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு. ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? பி. அதே மாதிரி பெர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் தான் பார்க்க போறேன். அப்ப பிங்கிறது அன்னைக்கு எவ்வளோ? 16. எஃப் அன்னைக்கு எவ்வளோ வரும்? 6. அதே மாதிரி டி அன்னைக்கு எவ்வளோ? 20. எக்ஸ் அன்னைக்கு எவ்வளோ? 24. இப்ப ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கம்பேரிசன் பண்ணுங்க. இப்ப 16ல இருந்து 6 எனக்கு என்ன இருக்கு? 10 குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 20ல இருந்து 24க்கு 4 கூடி இருக்கு. ஓகேங்களா, இங்க குறையுது, இங்க கூடுது. எனக்கு வந்திருக்கா? எனக்கு ரெண்டுமே சேமா தான் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஈஸியா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஹேஷ்டாக்ல ஃபர்ஸ்ட் எழுத்து பெர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் எழுத்து எடுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றேன். எனக்கு 10 குறைஞ்சு. இங்கேயும் ஃபர்ஸ்ட் எழுத்து கம்பேர் பண்றேன். இங்க 4 கூடுச்சு. ரெண்டுமே டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கு? FLN WTXB. இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு? பி அப்படின்னு இருக்கு. ஓகே, பின்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் உடைய மதிப்பு எவ்வளோ? 24. எஃப் உடைய மதிப்பு எவ்வளோ? 6. இங்க டி யோட மதிப்பு எவ்வளோ? 20. பி யோட மதிப்பு எவ்வளோ? 16. அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா, இங்க 4 குறையுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 குறையுது. ஓகேங்களா, இங்க 4 குறையுது, இங்க 18 குறையுது. அப்ப இங்க என்ன இருக்கு? முதல் எழுத்துல டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. எனக்கு ஒரே மாதிரி வரல. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷனும் இல்ல. இப்ப தேர்ட் ஆப்ஷன். இப்ப தேர்ட் ஆப்ஷனுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக்ல பி இருக்கு, இங்க என்ன இருக்கு? எஃப் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து டி, இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு? எக்ஸ். ஓகேங்களா, இப்ப இதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பிங்கிறது எவ்வளோ? 2. எஃப்னு எவ்வளோ? 6. டி அப்படின்னா 20. எக்ஸ் அப்படின்னா 24. இங்க பாருங்க, 2ல இருந்து 4 கூட்டுனா 6. 20ல இருந்து 4 கூட்டுனா 24. கரெக்டா இருக்கலாம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் எழுத்து 4 கூடுது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் எழுத்து 4 தான் கூடுது. அப்ப எனக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு தேர்ட் ஆப்ஷன் வரலாம். ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வரல, டிஃபரன்ஸா இருந்துச்சு. செகண்ட் ஆப்ஷன் டிஃபரன்ஸா இருந்துச்சு. தேர்ட் ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கும்போது சேமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் கூட 4 கூடுது, அங்கிட்டு 4 தான் கூடுது. ஓகே, இப்ப லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். எனக்கு இது வந்துச்சுன்னா நம்ம செகண்ட் எழுத்தை கம்பேரிசன் பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் லாஸ்ட் ஆப்ஷன் டிஃபரன்ஸா இருந்தா அப்ப அதுவும் வரன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு என்ன இருக்கு? எல். இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? எஃப். டபிள்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்து டி, இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? பி. இப்ப இங்க எனக்கு என்ன ஆகுது? எல்னா 12, எஃப்னா 6. அதே மாதிரி டீனா 20, பீனா எவ்வளோ? 2. அப்ப இங்க என்ன ஆகுது? 6 குறையுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 குறையுது. அப்ப எனக்கு இங்க என்னது? டிஃபரன்ஸா தான் இருக்கு. அப்ப எனக்கு இது வேணாது வராது. அப்ப கண்டிப்பா ஏ பி டி வராது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? சி தான் கரெக்ட். ஓகேங்களா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். இதுலயே என்ன 3 ஆப்ஷன் எலிமெண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இதுல 2 ஆப்ஷன் எலிமெண்ட் ஆகி 2 ஆப்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா செகண்ட் எழுத்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா தேர்ட் எழுத்தை கம்பேரிசன் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியாவே ஆன்சர் வரும். அடுத்து
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய ஒவ்வொருவருக்கும் திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை வரை வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் தேர்வு உள்ளது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட் என்ன சொல்றாங்க, திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேங்களா? அப்ப திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் என்ன பண்றாங்க, வாரத்தின் வெவ்வேறு நாள்ல தேர்வு இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, எக்ஸுக்கு வாரத்தின் 3வது நாளில் தேர்வு இருக்கு. ஓகேங்களா? வாரத்தின் 3வது நாள் தானே. நீங்க எப்பவும் போல வாரத்தின் 3வது நாள் அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்க வாரம் எனக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது, திங்கட்கிழமை தானே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இதான் வாரம் ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேவா? அப்ப இதுல 3வது நாள் என்ன வரும், திங்கள், செவ்வாய், புதன் தான் 3வது நாள். அப்ப புதன்கிழமை யாருக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸுக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, எக்ஸ் மற்றும் டிக்கு இடையில் 3 பேருக்கு மட்டும்தான் தேர்வு உள்ளது. அப்ப எக்ஸ் ஆல்ரெடி இருக்கு, அப்ப நான் டி எங்க போடலாம் பாருங்க. நீங்க ஆக்சுவலா டி எங்க போறீங்களோ அப்ப எக்ஸுக்கும் டி இடையில 3 பேர் தேர்வு எழுதணும். அப்ப எங்க டீ போட முடியும், கீழே தான் டீயை போட முடியும். ஏன்னா இப்ப எக்ஸையும் டியும் போட்டா இடையில எத்தனை பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. வேற எங்க போட்டாலும் கரெக்டா 3 பேர் வராது. ஓகேங்களா? இப்ப எக்ஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு, டி பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது இசட் என்பவருக்கு விக்கு உடனடி அடுத்ததாக தேர்வு உள்ளது. ஓகேங்களா? விக்கு உடனடி அடுத்து சொல்லிட்டாங்க. அப்ப விக்கு அடுத்ததா இசட்டுக்கு தேர்வு. விக்கு அடுத்ததா யாருக்கு, இசட்டுக்கு தேர்வு. மற்றும் ஒய் என்பவர் இசட்டுக்கு உடனடி அடுத்து தேர்வு எழுதுறாங்க. அப்ப இசட்டுக்கு அடுத்து யார் எழுதுறாங்க, இசட்டுக்கு அடுத்து யார் எழுதுறாங்கன்னா ஒய் எழுதுறாங்க. ஏன்னா இசட்டுக்கு அடுத்தது என்னது, ஒய்க்கு எக்ஸாம் இருக்கு. இதையும் சொல்லிட்டாங்க. அப்ப இது மூணுமே நம்ம கண்டினியூஸா வரும். ஏன்னா விக்கு அப்புறம் இசட்டு, இசட்டுக்கு அப்புறம் ஒய், இந்த மூணுமே எனக்கு என்ன வரணும், கண்டினியூஸா தான் வரணுமா. அப்ப இந்த கண்டினியூஸ் நம்ம எங்க போட முடியும், இந்த 3 இடத்துல தான் போட முடியுமா. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வி, இசட், ஒய். ஓகே. இப்ப என்ன 2 இடங்கள் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, டபிள்யூக்கு திங்கட்கிழமை அன்று தேர்வு இல்லை. எனக்கு ஆல்ரெடி 2 பேர் தான் இருக்காங்க. இதுல டபிள்யூ வந்து திங்கட்கிழமை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்ப டபிள்யூ திங்கட்கிழமை இருக்காது, எங்க இருக்கும், செவ்வாய்க்கிழமை இருக்கும். ஓகேங்களா? அப்ப செவ்வாய்க்கிழமை போட்டாச்சு. இப்ப திங்கட்கிழமை யார் வருவாங்க, இப்ப பாருங்க டீல இருந்து இசட் வரைக்கும் இருக்கா. அப்ப பாருங்க டி, யூ வரல, யூ போடலாம். யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் வந்துருச்சு. அப்ப எல்லாருமே பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன கொஸ்டின் ஆகுறாங்களோ அவங்க அடுத்து எந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது கரெக்டா நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே அவங்க எப்படி கொஸ்டின் என்ன பண்ணலாமா, ஆன்சர் பண்ணலாம். இங்க என்ன கொஸ்டின், வியாழக்கிழமை அன்று யாருக்கு தேர்வு உள்ளது. ரொம்ப சிம்பிள். வியாழக்கிழமை யாருக்கு எக்ஸாம் இருக்கு, வியாழக்கிழமை யாருக்கு எக்ஸாம் இருக்கு, வி என்பவருக்கு தான் எக்ஸாம் இருக்கு. ஆன்சர் என்னது, வி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எதுங்க, குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டல் கொஸ்டினா கேட்பாங்க, சேராத எழுத்து தொகுப்புனா வேறுபட்டதை கண்டுபிடிக்காதான் கொஸ்டின். ஓகேங்களா? வேறுபட்டதை கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின். இப்ப பாருங்க, இப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ எனக்கு எப்படின்னா SOM இருக்கா. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுங்க, எழுத்துக்கான நம்பரை போடுங்க. எஸ் எவ்வளோ, 19, ஓ அப்படின்னா 15, எம்னா 13. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க டபிள்யூனா 23, எஸ்னா 19, கியூனா 17. அடுத்து டி அப்படின்னா 4, ஏ அப்படின்னா 1, எக்ஸ் அப்படின்னா 24. அதே மாதிரி கே அப்படின்னா 11, ஜீனா 7, ஈனா 5. ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, 19, 15, 13 எனக்கு என்ன பாக்குது, ஃபர்ஸ்ட் 4 குறையுது, அடுத்து என்ன ஆகுது, 2 குறையுது, 4 குறையுது, 2 குறையுது, 4 குறையுது, 2 குறையுது. அடுத்து இங்க பார்த்தோம்னா 23 4 குறையுது, 19 இருந்து 2 குறையுது. அப்ப -4 மைனஸ் 4 குறையுது, 2 குறையுது, 4 குறையுது, 2 குறையுது. அப்ப இதெல்லாம் ஒரே குழுவா தானே இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம்னா 4 குறையுது, இங்க 4ல இருந்து 1க்கு என்ன ஆகுது, 3 தானே குறையுது. அதே மாதிரி 3ல இருந்து எத்தனை குறையுது, இப்ப ஏங்கிறத 1ன்னு சொல்லலாம், 27 கூட சொல்லலாம். அப்ப 27ல இருந்து 3 குறைச்சோம்னா 24. அப்ப இங்க 3 குறையுது, 3 குறையுது. அதே மாதிரி இங்க 11ல இருந்து 7, 4 குறையுது, 7ல இருந்து 5க்கு 2 குறையுது. அப்ப பாருங்க இங்கே 4 2 4 2 4 2. அப்ப இங்க மட்டும் என்ன இருக்கு, டிஃபரன்ஸா இருக்கா. அப்ப குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எனக்கு எது, ஆப்ஷன் சி. இந்த மாதிரி நம்ம நம்பரை போற மூலமா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஐடியா கண்டிப்பா கிரியேட் ஆகும், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து
திரும்ப பாருங்க அதே மாதிரி தேர்வு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒரே தேர்வுல கிட்டத்தட்ட இதே பேட்டர்ல 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. திரும்ப என்ன பண்ணாங்க CDEFST மற்றும் U ஆகிய ஒவ்வொருவருக்கும் திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை வரை வெவ்வேறு நாட்களில் தேர்வு உள்ளது. ஓகே, அதே மாதிரிதான். அப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகே, இப்ப திரும்ப அதே வாரத்தில் 7 நாளுக்கு 7 பேருக்கு தேர்வு இருக்கு. ஓவரால் பிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, டீக்கு முன் 2 பேருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது. அப்ப டி எங்க போறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் மட்டும் தேர்வு எழுதணும். அப்ப எங்க போடலாம்? நீங்க டி எங்க தான் போட முடியும். ஏன்னா டி எங்க போட்டாதான் டீக்கு முன்னாடி 2 பேருக்கு மட்டும்தான் தேர்வு இருக்கும். டி எங்க போட்டாதான் 2 பேருக்கு மட்டும் தேர்வு இருக்கு. சப்போஸ் இங்க டி போட்டா ஒரு ஆளுக்கு மட்டும் தேர்வு இருக்கு. ஓகே, அப்ப கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த டிக்கு பின் ஒருவருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது. ஓகேவா? அப்ப இந்த டிக்கு பின்னாடி எத்தனை பேர் தான் இருக்கணும்? ஒரே ஒரு ஆளு தான். அப்ப டி எங்க போடலாம்? இங்க போடுங்க. அப்ப டிக்கு பின்னாடி யாரு இருப்பா? ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஓகே, டி இங்க போடணும். டிக்கு முன்னாடி யாருக்குமே ஒரே ஒரு ஆள் தான் தேர்வு இருக்கும். ஓகே, அடுத்து டி மற்றும் எஃப்க்கும் இடையில் 3 பேருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது. ஓகே, ஆல்ரெடி டி இங்க இருக்கு. அப்ப எஃப் எங்க போடலாம்? ஏன்னா இடையில எத்தனை பேர் வரணும்? 3 வரணுமா? இந்த சைடு போக முடியாது. என்ன பண்ணலாம்? கீழே வாங்க. அப்ப 3 பேர் இடையில இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? எஃப் இங்க போடுங்க. அப்ப டிக்கும் எஃப்க்கு எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருப்பாங்க. ஓகே, அடுத்து இ மற்றும் சிக்கு இடையில் ஒருவருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது. ஓகேங்களா? இ சி இடையில எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரே ஒரு ஆளுக்கு தான் தேர்வு இருக்கு. இதை நம்ம கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது எங்க போன நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணலாம்? இது பெண்டிங்ல வச்சுக்கலாம். இக்கும் சிக்கலான ஒரு ஆள் தான் இருக்கு. ஓகே, அடுத்து யு என்பவருக்கு ஈக்கு உடனடி முந்தைய நாளில் தேர்வு உள்ளது. ஓகேவா? அப்ப ஈக்கு முன்னாடி யார் வரணும்? யூ வரணும். ஏன்னா ஈக்கு உடனடி முந்தைய நாள் யாருக்கு? யூ. அப்ப என்ன இருக்கணும்? யூவும் ஈவும் கண்டினியூஸா வரணும். ஓகேவா? அப்ப யூவும் ஈ எங்க கண்டினியூஸா போடலாம்? இங்க நீங்க கண்டினியூஸா போட்டா சி எங்க போட வாய்ப்புகள் இருக்கு. இங்க போட்டீங்கன்னா சி கீழே போட முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா யூ எங்க போடுங்க, இ எங்க போடுங்க. ஏன்னா ஈக்கு முன்னாடி யூக்கு எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி ஈக்கும் சிக்கு ஒரு ஆளா? அப்ப இ இங்க இருக்கு. அப்ப சி எங்க போடுங்க? அப்ப ஈக்கும் சி இடையில ஒரு ஆளு. ஓகே, இதுல இன்னும் யாரு வராம இருக்காங்க? எஸ். அப்ப அவங்களையும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அனைவருக்கும் என்ன பண்ணியாச்சு? யாருக்கு எந்தெந்த நாள்ல தேர்வு எழுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கு தேர்வு உள்ளது? வெள்ளிக்கிழமை யாருக்கு எக்ஸாம் இருக்கு? வெள்ளிக்கிழமை யாருக்கு தேர்வு இருக்கு? எஸ் என்பவருக்கு தேர்வு உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து ஆங்கில அகரவரிசையின் அடிப்படை கொடுக்கப்பட்டதோட கேள்வி குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? ஓகே, பாருங்க. வி சி ஜே ஆர் ஒய் எஃப் என் யூ பி ஜே கியூ எக்ஸ். அடுத்ததுக்கு என்ன வரும்? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். வி அப்படின்னா 22, ஆர்னா 18, என்னன்னா 14, ஜேனா 10. அப்ப எனக்கு என்ன ஆகுது? 24 18க்கு 4 குறையுது, 18 14க்கு 4 குறையுது, 14 10க்கு 4 குறையுது. அப்ப 4 நாள் தானே குறையுது. அப்ப 10ல 4 குறைங்க. 10 நாள் குறைச்சா வரும் 6 தானே. அப்ப 6 எனக்கு என்னது? எஃப். அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து எனக்கு எஃப். ஃபர்ஸ்ட் எழுத்து எஃப் எல்லாத்திலுமே இருக்கு. அப்ப எதுவுமே எலிமினேட் பண்ண முடியல. இப்ப செகண்ட் எழுத்து கண்டுபிடிக்கலாம். அப்ப செகண்ட் எழுத்து என்ன இருக்கு? சி. சீனா எவ்வளோ? 3. ஒய் அப்படின்னா 25, யூ அப்படின்னா 21, கியூ அப்படின்னா 17. ஓகேங்களா? இப்ப இந்த சிங்கிறத 3ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 29 கூட சொல்லலாம். ஏ அப்படின்னா இசட் 26, ஏ 27, பி 28, சி 29 சொல்லலாம். அப்ப 29ல 4 குறையுது, 25ல 4 குறையுது, 21ல 4 குறையுது. அப்ப 17ல 4 குறைச்சாலும் வரும் 13. 13 என்பது என்னது? எம். அப்ப செகண்ட் எழுத்து எம். அப்ப செகண்ட் எழுத்து எம் இங்கதான் இருக்கு, இங்க இல்ல, இங்கேயே இல்ல, இங்கேயே இல்ல. அப்ப ஆன்சர் முடிஞ்சு. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு எழுத்த கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஃபுல்லா கண்டுபிடிக்க அவசியம் அங்க இருக்காமலாம் கூட இருக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இதுவும் அதே தான். குழுவை சேர்ந்தது அல்ல. குழுவை சேர்ந்தது அல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் என்ன இருக்கு? ஓ பி ஜே கே. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் எஸ் டி. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் ஹச் கே எல் பி. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் கே எல் எஃப் ஜி. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி மூவ் ஆயிருக்கு?
அப்ப பாருங்க இங்க ஓங்கிறது எவ்வளோ 15, ஜேங்கிறது எவ்வளோ 10. அப்ப இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு 5 குறையுது. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா அது 5 குறையுது. அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா ஹச் இங்க எல். அப்ப ஹச் எல் என்ன ஆகுது ஹச் நினைக்க எவ்வளோ 8. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்ன எல்லுன்னு எவ்வளோ 12. அப்ப இங்க என்ன ஆகுது 4 கூடுது. இங்க என்ன ஆகுது 4 கூடுது. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா எக்ஸ் எஸ். அப்ப எக்ஸ் நினைக்க எவ்வளோ வருது 24, எஸ்னா 19. அப்ப இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 5 தான் குறையுது. அதே மாதிரி இங்க கே என்பது எவ்வளோ 11, எஃப் என்பது எவ்வளோ 6. அப்ப இங்க என்ன ஆகுது 5 தான் குறையுது. ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் தான் பார்த்தோம். இங்க 5 குறையுது, இங்கே 5 குறையுது, இங்கே 5 குறையுது. பட் இங்க என்ன இருக்கு 4 கூடி இருக்கு. அப்ப எனக்கு இதான் டிஃபரன்ஸா இருக்கா? அப்ப நம்ம அந்த முதல் எழுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இது மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப HKLP அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கும்போது 2 ஆப்ஷன் எலிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி 2 ஆப்ஷன் என்ன பண்ணும் செகண்ட் எழுத்தை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. டை, கப், ஃபாக்ஸ், ஆஸ்க். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு உடனடி பின்பாக ஒரு எழுத்தாகவும் மற்றும் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு உடனடி முன்பாக வரும் ஒரு எழுத்தாகவும் மாற்றப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட எத்தனை எழுத்து தொகுப்புகளில் எந்த ஒரு உயிரெழுத்தும் தோன்றாது. ஓகேங்களா? சோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு டி ஐ இ. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு எழுத்தா மாத்தணும். ஓகேவா? வவ்வல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு எழுத்து கூட்டணும். இதே இது மெய் எழுத்து கான்ஸ்டன்ட் வந்துச்சு அப்படிங்களா ஒன்னு மைனஸ் பண்ணும். இதான் கொஸ்டின். ஓகே இப்ப வவ்வல்ஸ் எனக்கு எது எது இருக்கு ஐயும் ஈயும் வவ்வல்ஸ் தானே. அப்ப என்ன பண்ணும் ஒன்னு கூட்டணுமா அப்ப ஐக்கு அப்புறம் என்னது ஜே, ஈக்கு அப்புறம் என்ன வரும் எஃப். இப்ப டிங்கிறது என்னது டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அப்ப என்ன ஆகும் ஒன்ன கழிக்கணும். அப்ப என்ன டிக்கு முன்னாடி சி. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து எனக்கு என்ன வரும் சி ஜே எஃப் அப்படின்னு வந்திருக்கும். இப்ப செகண்ட் சி யூ பி. இப்ப இதுல எனக்கு எது வவ்வல்ஸ் யூங்கிறது மட்டும் தான் வவ்வல்ஸ். அப்ப இதை மட்டும் என்ன பண்ணும் ஒன்ன கூட்டும். யூல ஒன்ன கூட்டினா வி. ஓகே இப்ப சீன ஒன்ன கழிக்கணுமா அப்ப பி. இந்த பிக்கு ஒன்ன கழிச்சோம்னா அது ஓ. ஓகே இப்ப அடுத்தது பாக்ஸ். ஓகே இதுல எது எது வவ்வல்ஸ் ஓங்கிறது வவ்வல்ஸ். அப்ப வவ்வல்ஸ் ஒன்னு கூட்டணுமா அப்ப ஓக்கு அப்புறம் என்ன வரும் பி. இந்த பிங்கிறது நார்மல். அப்ப என்ன பண்ண கழிக்கணும் அப்ப ஏ. எக்ஸ்ங்கிறது நார்மல். அப்ப ஒன்னு கழிக்கணும் அது டபிள்யூ. இப்ப அடுத்து என்ன இருக்கு ஆஸ்க். ஓகே இது வவ்வல்ஸ் ஏ தான் வவ்வல்ஸ். அப்ப ஒன்னு கூட்டணும் அது பி. அடுத்து இது ரெண்டுமே நார்மல் தான். அப்ப எஸ்க்கு முன்னாடி ஆறு கேக்கு முன்னாடி ஜே. ஓகே இப்ப எல்லாமே நம்ம மாத்தியாச்சு. அவங்க சொன்ன மாதிரி வவ்வல்ஸ்னா ஒண்ணு கூட்டுனே மெய்யெழுத்து அப்படின்னா ஒண்ணு கழிச்சிருக்கோம். ஓகே இப்ப மாத்தியாச்சு. இப்ப 4 வந்துருச்சு. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க எந்த ஒரு உயிரெழுத்தும் தோன்றாதது எதுன்னு தான் கேட்கறாங்க. உயிரெழுத்துனா அது வவ்வல்ஸ் இல்லாத வார்த்தைன்னு எதுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வவ்வல்ஸ் இல்ல. ஓகேங்களா இதுல வவ்வல்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. இதுலயும் வவ்வல்ஸ் இருக்கு வராது. அப்ப இங்க பி ஆர் ஜே இதுலயும் வவ்வல்ஸ் இல்ல. ஓகேங்களா அப்ப எனக்கு 2 இடங்கள்ல வவ்வல்ஸ் இல்லாம இருக்குது, 2 இடங்கள்ல வவ்வல்ஸோட இருக்குது. அப்ப எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் உயிரெழுத்து அல்லாதுன்னு கேட்டாங்க. அப்ப எத்தனை இருக்கு 2. இப்போ வவ்வல்ஸ் அல்லாதது 2 இருக்கு. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க நார்மல் கொஸ்டின் தான். குறியீடுகளை மாற்றி நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ 1 பி என்பது என்னது பிளஸ் 45. ஆர் என்பது என்னது வகுத்தல் 2. Q என்பது என்னது பெருக்கல் 2. S என்பது என்னது -4. ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் போர்மா ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகே அப்ப இது என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணிக்கலாம். 45 வகுத்தல் 2 எவ்வளவு வரும் 22.5. இப்போ ரிமைனிங் உள்ளது என்னது 1 பிளஸ் இன்டு 2 -4. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் 2ஆல பெருக்கலாம். ஏன்னா வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல். அப்ப பெருக்கல் வரும் 22.5 ரெண்டாவது இருக்குன்னா 45. அப்போ 1 பிளஸ் பின்னாடி -4. இப்போ என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு வருது 46 -4. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது 42. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். இது நார்மல் கொஸ்டின். ஓகேங்களா நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க, திரும்ப அதே ஒரு பேட்டர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்க. திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை முடிய வாரத்தின் வெவ்வேறு நாட்கள் தேர்வு இருக்கு. ஓகே, அப்ப திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேங்களா? அப்ப திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெவ்வேறு நாள்ல தேர்வு இருக்கு. யார் யாரு? பி, கியூ, ஆர், எஸ், டி, யு மற்றும் வி. ஓகே, இப்ப கொஸ்டின் சொல்றாங்க, பி என்பவருக்கு வியாழக்கிழமை அன்று தேர்வு இருக்கு. ஓகேவா? வியாழக்கிழமை யாருக்கு எக்ஸாம் இருக்கு? பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனையே இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க, யூ என்பவருக்கு ஆர் என்பவருக்கு அடுத்த ஏதோ ஒரு நாளிலும் டி என்பவருக்கு முந்தைய ஏதோ ஒரு நாளிலும் தேர்வு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆருக்கு அடுத்த ஏதோ ஒரு நாள், ஓகேவா, ஆருக்கு அடுத்து ஏதோ ஒரு நாள்ல யூக்கு எக்ஸாம் இருக்கு. ஆருக்கு அடுத்து ஏதோ ஒரு நாள்ல யூக்கு எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி டி என்பவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல யூக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? இந்த யூவை வச்சு ரெண்டுமே சொல்லிட்டாங்க. ஆருக்கு அடுத்து ஏதோ ஒரு நாள்லயும் டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாளையும் யூக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது இப்படி கொடுத்துருந்தா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிக்கு அடுத்து யூ, டிக்கு முன்னாடி யூ அப்படின்னா கண்டினியூஸா 3 இருக்குது, இங்கேயோ இல்லை இங்கே என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இதை என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, வி என்பவருக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும்னா, எஸ் என்பவருக்கு அடுத்த நாள். ஓகேவா? எஸ் என்பவருக்கு அடுத்த நாள் விக்கு எக்ஸாம் இருக்கு. எஸ் என்பவருக்கு அடுத்த நாள் என்னது, விக்கு எக்ஸாம் இருக்கு. ஆனால் Q என்பவருக்கு முந்தைய ஏதோ ஒரு நாளிலும் இருக்கு. Q என்பவருக்கு முந்தைய ஏதோ ஒரு நாளிலும் இருக்கு. ஓகேவா? எஸ்க்கு அடுத்த நாள் வி தான், ஆனா Qக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் தான் வி வரணும். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது ரெண்டுமே கரெக்டா வரல, நான் ரெண்டுமே தனியா பெண்டிங்கா வச்சிருக்கேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எஸ் என்பவருக்கு பிக்கு அடுத்த ஏதோ ஒரு நாள் தான் தேர்வு இருக்கணும். இப்ப பிக்கு அடுத்து தான் யாருக்கு வரணும், எஸ் வரணும். அப்ப பி இங்க இருக்கா, அப்ப பிக்கு அடுத்தது என்ன வரணும், எஸ் வரணும். அப்ப என்ன பண்ணலாம், எஸ் இங்க தான் இருக்கு. அப்ப இந்த மூணுதுமே அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க. அப்ப பிக்கு அப்புறம் தான் எஸ், எஸ்க்கு அப்புறம் வி, விக்கு அப்புறம் என்னது கியூ அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த மூணு கேப் என்ன பண்ணலாம், இதை வச்சு அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், ஆர் யூ டி. அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வி என்பவருக்கு முன் எத்தனை பேர் தேர்வு எழுதியுள்ளார்கள். எனக்கு வி எங்க இருக்கு, சனிக்கிழமை தான் வி வருது. அப்ப அவனுக்கு முன்னே எத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்காங்க, 1 2 3 4 5 பேர்ல தேர்வு எழுதியிருக்காங்க. அப்ப விக்கு முன்னாடி எத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்காங்க, 5 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, பிசா பேஸ் கியூன், இதுக்கு குறியீடு டியூ எஸ்யூ கியூ டபிள்யூ. அடுத்து பிக் கியூன் வேவ் அப்படின்னா ஐசி எஃப்இ எஸ்யூ. ஓகே, இது என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, குயின்கான குறியீடு எனக்கு என்ன வரும் கேட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த குயின் என்ற வார்த்தை எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்ல இருக்குன்னா அப்ப அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் பாருங்க, ஃபர்ஸ்ட்லயும் அந்த வார்த்தை இருக்கணும், செகண்ட்லயும் அந்த வார்த்தை இருக்கணும். அப்ப எந்த வார்த்தை இருக்கு, டியூ இங்க இருக்கா, இல்ல, எஸ்யூ இருக்கு, எஸ்யூ இங்க இருக்கு, எஸ்யூ இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ குயின் 2 இடத்துல இருந்துச்சு, எஸ்யூ 2 இடத்துல இருந்துச்சு. அப்போ குயின்கான குறியீடு என்னது, எஸ்யூ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்துன்னு வேகமாவே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா குறியீடுகளை மாற்றி அமைத்து ஆன்சர் பண்ண போறோம். 502 வகுத்தல் என்பது என்ன சொல்லுவாங்க, வகுத்தல் என்பது பிளஸ், வகுத்தல் என்றால் பிளஸ். 78 பிளஸ் என்பது என்னது, மைனஸ் 2, மைனஸ் என்பது பெருக்கல். 258 பெருக்கல் என்பது என்னது, வகுத்தல் 2. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வகுத்தரலாம். அப்ப 258 ரெண்டால் வகுத்து எவ்வளவு வரும், 129. அடுத்த என்ன இருக்கு, 2 × 129 பெருக்கல் வரும் 258. அப்ப முன்னாடி என்ன இருக்கு, 78 பிளஸ் 502. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டுமே கூட்டலாம். 502 78 கூட்டினா 580 மைனஸ் 258. இப்ப 580 இருந்து 258 கழிக்கலாம். 0ல 8 போகாது, 10ல 8 போச்சுன்னா 2. அப்ப ரிமைனிங் 7, 7 5 போச்சுன்னா 2, 5ல 3 போச்சுன்னா 5 2 போச்சுன்னா 3. அப்ப ஆன்சர் வரும் 322. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ குறியீடுகளை மாற்ற போறோம் 4 மார்க்ஸ் ரூல் படி.
ஃபர்ஸ்ட் வகுத்தல், அடுத்து பெருக்கல், கூட்டல், கழித்தல் இந்த ஆர்டர்ல போட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும். அடுத்து ஸோ திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் மாதிரி திசைகள் பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கூட போட்டே வந்தாலே போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ உதய் என்ன பண்றாரு, புள்ளி ஏல ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தெற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறாராம். எனக்கு தெற்கு எது வரும், ஆக்சுவல் டைரக்ஷன் அது, இது கிழக்கு, இங்கிட்டு மேற்கு, வடக்கு, இது என்னது தெற்கு. அப்ப கீழே தான் தெற்கு. அப்ப தெற்கு நோக்கி எவ்வளோ, ஒரு 3. அப்ப தெற்கு நோக்கி 3 வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு, வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம் திரும்பி எவ்வளோ, 2 கிலோமீட்டர் போறோம். ஓகே, வலதுபுறம் கிட்ட வரும், இந்த சைடு தான் எனக்கு வரும். ஏன்னா வலதுபுறங்கிறது கிளாக் வைஸ்ல போகும். ஓகேவா, 2 கிலோமீட்டர் வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு, இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. அப்ப இங்கிருந்து இடதுபுறம் வந்தா கீழே வரும், எவ்வளோ 5 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப வலதுபுறம்னா திரும்ப இங்கிட்டு தான் 3 கிலோமீட்டர். அடுத்து அவர் கடைசியாக வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. அப்ப வலதுபுறங்கிறது மேல அப்படியே போக வேண்டியதா, 8 கிலோமீட்டர். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 8ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு சேம் இருக்கு. அப்படின்னா இதோட மதிப்பு ஒரு 3, இதோட மதிப்பு ஒரு 5 தானே. என்ன இது 5, இது எவ்வளோ 3, மொத்தம் 8 ஆயிடுச்சுங்களா. அப்ப இது ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், நேர்கோட்டுல தான் இருக்கும். ஓகே, அப்ப இது எந்த புள்ளி, பி என்ற புள்ளியை அடைஞ்சிடாரு. ஓகேங்களா, இப்ப இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும், அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3, இதோட டிஸ்டன்ஸ் 2. அப்ப 3 இங்க ஒரு 2, மொத்தம் எவ்வளவு வரும் 5 கிலோமீட்டர். ஓகே, அதே மாதிரி என்ன கொஸ்டின் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஏ என்ற புள்ளியை அடைய எந்த திசை நோக்கி பயணம். அப்ப பில இருந்து ஏ இப்படிதான் வரணும். அப்ப எந்த திசை நோக்கி பயணிக்கணும், கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கணும். அப்ப ஆன்சர் அது 5 கிலோமீட்டர் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கணும். அடுத்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. ஏ பி சி டி ஜி ஹெச் மற்றும் ஐ ஆகியோர் ஒரு வட்டமேஜை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஏயின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும் போது ஏ மற்றும் ஹச்சுக்கு இடையே 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே, இப்போ வட்டமேஜை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு வட்டமேஜை வரைஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. அப்ப 7 சேர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லுங்க, ஏயின் வலதுபுறத்திலிருந்து. ஓகேவா, இப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவுக்கு வலதுபுறங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், வலதுபுறங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், இடதுபுறங்கிறது கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். ஓகேங்களா, அப்ப ஏல இருந்து வலதுபுறத்துல இருந்து என்ன சொல்றாங்க, அப்ப ஏ இங்க போட்டுக்கலாம். ஓகேவா, வலதுபுறத்துல தான் நீங்க என்னன்னு. ஓகேங்களா, ஏ மற்றும் ஹச் கிட்ட எத்தனை பேர் தான் இருக்கணும், 2 நபர்கள் மட்டும் தான் இருக்கணுமா. அப்ப ஏ இங்க போடலாம் 1 2, அப்ப ஹச் இங்க போடுங்க. அப்ப ஏன் வலதுபுறத்துல இருந்து பாக்குறேன், ஏக்கும் ஹச் கடையில 2 பேர் தான் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஹச் மற்றும் டி இடையே 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே, இப்ப ஹச் இங்க இருக்கு, அப்ப எங்க போடலாம், டி 2 பேர் தான் அமரணும். அப்ப டி என்ன பண்ணலாம், இங்க போடுங்க. ஏன்னா இங்க 2 பேர் சொல்லி டி இங்க போட முடியும், ஆல்ரெடி ஏ வந்தாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க 2 பேர் கேப்பட்டு டி இங்க போட்டுக்கலாம். சரி, ஹச் இங்க தானே இருக்காரு, அப்ப டி இங்க வரும், இங்க வந்திருக்கும். ஏன்னா இது ஹச். ஓகேங்களா, இப்ப 2 பேர் ஹச்சுக்கும் டிகள்ல 2 பேர் இருக்காங்க. அடுத்து ஏ மற்றும் பிக்கு இடையே 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே, அப்ப ஏக்கும் பிக்கு எங்க போடலாம், நான் இந்த சைடு போனா பி இங்க போடாம வந்துடும். அப்ப என்ன பண்ற, வலது புறமா போவோம். அப்ப ஏயிலிருந்து பி, அப்ப ஏயிலிருந்து பி கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க, சி ஆனவர் ஐயின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேவா, ஐக்கு உடனடி இடதுபுறம், ஐக்கு உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்காங்க, சி. ஓகேவா, அப்ப ஐசி எங்க வந்திருக்கும், எனக்கு ஐயும் சியும் இங்க தான் வரும். ஏன்னா ஐக்கு இடதுபுறம் தான் சி. அப்ப ஜி எங்க போ வரும், அப்ப இதை என்ன பிக்ஸ் பண்ணாம இருக்கும், அப்ப இதுதான் ஜி. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஜியின் இடதுபுறத்தில் 3வது அமர்ந்திருப்பவர் யார். ஓகே, அப்ப ஜி இங்க தானே இருக்காங்க. அப்ப இடதுபுறம்னா இந்த சைடு தான் மூவ் பண்ணும். எத்தனாவது ஆளு, 3வது ஆளா. 1 2 3, அப்ப யாரு, ஐ. அப்ப ஜி என்பவருக்கு இடதுபுறம் 3வது யார் அமர்ந்திருப்பாங்க, ஐ என்பவர் அமர்ந்திருப்பார். அடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதே பேட்டர்ன் இந்த கொஸ்டினும். இங்க பாருங்க, எல் பி ஆர் டபுள் இஸ்ட் பி எஸ் வி. ஓகேங்களா, இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பார்த்துட்டே வரலாம். எஃப் இங்க ஆரா, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து எஃப், இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது ஆர்.
ஓகே கவனிங்க. இப்ப எஃப்னா எனக்கு எவ்வளவு வரும்? 6. 6னா 18. ஓகே. இங்க எல்லுனா 12, இங்க பீனா எவ்வளோ? 16. ஓகே. 6 12 என்ன ஆகுது? 6 கூடுது. இங்க 16 18 என்ன ஆகுது? 2 தான் கூடுது. இங்க 6 கூடுது, இங்க 2 கூடுது. அப்ப கண்டிப்பா வருமா? அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ஹச், இங்க என்னது? டி. ஓகேங்களா? அப்ப h என்பது எனக்கு எவ்வளோ? 8. t என்பது எனக்கு எவ்வளோ? 20. ஓகே. அப்ப 8 இங்க 12. அப்ப எனக்கு என்ன இருக்கு? 4 கூடுது. இங்க 16 20 எவ்வளவு கூடுது? 4 கூடுது. அப்ப ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அப்ப கண்டிப்பா இதை அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இல்ல, செகண்ட் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூணாவது. சோ மூணாவது பாத்தீங்கன்னா எஃப் ஆர் ஸ்டார்ட் ஆகுதா? ஆல்ரெடி எஃப் ஆர் முத எழுத்து வந்தா எனக்கு வராதானே? ஏன்னா இங்கேயும் எஃப்ஆர் தான் வந்து வரல. அப்ப இங்கேயும் எஃப்ஆர் இருக்குன்னா அது வராது. அதே மாதிரி இந்த ஃபோர்த் அப்ப பாருங்க ஹச் டீன்னு இருக்கா? எனக்கு ஆல்ரெடி ஹச் டி எனக்கு வர மாதிரி தான் இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ணலாம்? இதுவும் எனக்கு வர மாதிரி இருக்கலாம். முத எழுத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்தா ஏசி வராது, பியும் லாஸ்ட் எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவோம்? செகண்ட் எழுத்து செக் பண்ணலாம், தேர்ட் எழுத்து செக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, தேர்ட் எழுத்து என்ன இருக்கு? ஆறுன்னு இருக்கா? இங்கேயும் தேர்ட் எழுத்து என்ன இருக்கு? ஆறுன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப தேர்ட் எழுத்து சேம் அப்படின்னா அதே மாதிரி இங்க என்ன வரணும்? இங்க வினா இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? வி தானே வரணும். பட் இங்க என்ன இல்ல? வி இல்ல. ஓகே கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப செகண்ட் ஆப்ஷன் இங்க போட்டோம்னா ஹெச்எம்ஆர் டிவிடபிள்யூ. இங்க மூணாவது எழுத்து ஆறு, இங்கேயும் மூணாவது எழுத்து ஆறு. அப்ப அதே மாதிரி மூணாவது எழுத்து வி அப்படின்னா மூணாவது வி தானே வரணும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். பட் இங்கன்னா அது மாறுபடுதா? மூணாவது எழுத்தை பார்க்கும்போது இங்க மிஸ்டேக் ஆகிருச்சு. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன் வராது. அப்ப ஆன்சருக்கு எதா வரும்? ஆப்ஷன் லாஸ்ட் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து இப்போ உறவுமுறை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உறவுமுறை கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பவர் பி யின் தந்தை. இது எப்படி படிக்கும்னா பி யின் தந்தை ஏ, அதாவது ரெண்டாவது நம்பருடைய தந்தை தான் ஏ, ரெண்டாவது நம்பருடைய சகோதரர் ஏ, ரெண்டாவது நம்பருடைய மனைவி ஏ, ரெண்டாம் நம்பருடைய தந்தை ஏ அப்படின்னு படிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, எம் பிளஸ் என். அப்ப பிளஸ் என்பது இங்க இருக்கா? அப்ப என்னது? ரெண்டாவது நம்பருடைய தாய் தான் ஏ, ரெண்டாவது நம்பருடைய தாய் தான் முதல் நம்பர். ஓகேவா? அப்ப ரெண்டாவது நம்பர் யாரு? என். அப்ப என் என்பவருடைய தாய் தான் யாரு? எம். என் என்பவருடைய தாய் தான் யாரு? எம். அடுத்து என் மைனஸ் ஓ. ஓகேவா? மைனஸ் என்பது என்ன சொல்றது? இரண்டாவது நபருடைய சகோதரர் தான் முதல் நபர். ஓகேவா? அப்ப ரெண்டாவது நபர் யாரு? ஓ. அப்ப ரெண்டாவது நபருடைய சகோதரர் தான் யாரு? முதல் நபர். சகோதரனா ஒரு ஆண். ஓகேவா? அப்ப ஓவினுடைய சகோதரர் யாரு? என்ன. அடுத்து ஓ வகுத்தல் பி. அப்ப வகுத்தல் என்பது இங்க இருக்கா? அப்ப பி யின் தந்தை ஏ அப்படின்னா இந்த பி யின் தந்தை ஓ. அப்ப பி யின் தந்தை தான் யாரு? ஓ. பி யின் தந்தை தான் யாரு? ஓ. அடுத்து பி பெருக்கல் கியூ. அப்ப பெருக்கல் என்ன சொல்றது? பி யின் மனைவி ஏ அப்படின்னா கியூ யின் மனைவி பி. ஓகேவா? அப்ப கியூ யின் மனைவி தான் யாரு? பி. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? கணவரா இருப்பாரு. இங்க கணவன் மனைவி. ஒரு கூடனா சகோதர சகோதரி, இரண்டு கூடனா கணவன் மனைவி. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? எம் என்பவர் கூய்க்கு என்ன உறவு? அப்ப எம் இங்க தானே இருக்காங்க. அப்ப கியூ வந்து இவங்களை என்னன்னு சொல்லுவாரு? என்னன்னு சொல்லுவாரு பாத்தீங்கன்னா மனைவியுடைய தந்தை, தந்தையுடைய தாய் தான் அவங்க. ஓகேங்களா? அப்ப கான்செப்ட் என்னது? நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டா இப்படியே போயிடலாம். மனைவி, மனைவியுடைய தந்தை, தந்தையுடைய தாய். அப்ப ஆன்சர் என்னதுன்னா மனைவியின் தந்தையின் தாய். மனைவியுடைய தந்தையின் தாய். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னது? 802, 800, 796, 790, 782. அடுத்து எனக்கு என்ன வரும்? ஸோ நம்பர் பார்க்கும்போது 3 டிஜிட்டா இருக்கு. வித்தியாசமா யோசிக்க ரொம்ப சிம்பிள். என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 802ல இருந்து 800க்கு 2 குறைஞ்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4 குறையுது, அடுத்து 6 குறையுது, அடுத்து 8 குறையுது. அப்ப என்னது? 2 4 6 8. அடுத்து எனக்கு என்ன ஆகும்? 10 குறையுமா? அப்ப 782ல 10 குறைச்சா 772. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. இப்ப ஆல்ரெடி பார்த்த மாதிரிதான்
இந்த குயினுக்கான குறியீடு பார்த்தோமா, அதே மாதிரிங்க விக்கான குறியீடு கேட்குறாங்க. அப்ப வி எத்தனை இடத்துல இருக்கு? வி ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, வி செகண்ட்லயும் இருக்கு. அப்ப வி ரெண்டுலயுமே இருந்துச்சுன்னா அப்ப அந்த ரெண்டுலயுமே அந்த நம்பர் இருக்கணுமா? அப்ப எந்த நம்பர் இருக்கு? 6. 6 என்பது இங்கேயும் இருக்கு, 6 என்பது இங்கேயும் இருக்கு. அப்ப வி ரெண்டு இடத்துல இருந்துச்சு, 6 ரெண்டு இடத்துல இருந்துச்சு. அப்ப விக்கான குறியீடு எனக்கு என்னது? 6. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இங்கேயும் அடுத்து வரக்கூடிய இது என்னது? 37, 55, 66, 84, 95, 113 அடுத்து என்ன வரும்? ஓகே. இப்ப பாருங்க 37ல இருந்து 55க்கு என்ன ஆகுது? 18 கூடுது. 55ல இருந்து 66க்கு 11 கூடுது. 66ல இருந்து 84க்கு 18 கூடுது. 84 95க்கு 11 கூடுது. 95ல இருந்து 113க்கு 18 கூடுது. அப்ப பாருங்க 18 11 18 11 18 அடுத்து என்ன வரும்? 11 கூட்டினாலே போதும். அப்ப 113ல 11 கூட்டுவோம். அப்ப 124. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம். அடுத்து அறிக்கைகளும் முடிவுகளும். ஓகேங்களா? இது கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அறிக்கையில வச்சு நம்ம படம் வரைஞ்சுக்கலாம். எல்லா கார்களும் பேருந்துகள். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காருக்கு ஒரு ரவுண்ட் வரைச்சுக்கலாம். எல்லா காரும் எனக்கு என்னது? பேருந்து. எல்லா காரும் என்னது? பேருந்து. எல்லா பேருந்தும் எனக்கு என்னது? லாரி. எல்லா பேருந்தும் எனக்கு என்னது? லாரி. அடுத்து சில பேருந்துகள் கப்பல்கள். அப்ப சில பேருந்துனா கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளியே. அப்ப சில பேருந்து எனக்கு என்னது? கப்பல். இப்ப முடிவு என்ன கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா சில கப்பல்கள் கார்கள். கரெக்டா? எனக்கு இதான் கப்பல், இதான் கார். அப்ப கப்பலுக்கும் காருக்குமே சம்மந்தம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப சில கப்பல்கள் கார்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால இது தவறு. சில கப்பல்கள் கார்கள் என்பது எனக்கு வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்ப எனக்கு வராது. அடுத்து அனைத்து லாரிகளும் கார்கள். கரெக்டா? எனக்கு லாரி சுத்தி எது ரவுண்ட் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப அனைத்து லாரிகளும் கார்கள் என்பது தவறு. ஏன்னா இப்ப சில லாரிகள் கார்கள் சொன்னா சரியா இருக்கும். ஓகேவா? சில லாரிகள் கார்கள் சொன்னாங்கன்னா சரி. அனைத்து லாரிகளும் கார்கள் சொன்னா தவறு. அப்ப இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா முடிவு 1 மற்றும் அல்லது 2 ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணல? பின்பற்றப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து திரும்ப பாருங்க ஹேஷ்டேக் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்க்கலாமா? இப்ப அண்டு RWX இங்க என்ன வரும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்? LCD. அப்ப LCT இங்க XQP. ஓகே ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தோம்னா இங்க 12 இங்க என்னது 1 இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து 18 x என்பது எவ்வளோ 24. அப்ப இங்க என்ன ஆகுது 11 குறையுது. இங்க என்ன ஆகுது 6 கூடுது. அப்ப ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா? இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். செகண்ட் ஆப்ஷன் அது XQP இருக்கு. அப்ப XQP அண்ட் டபுள் லிஸ்ட் RWX பெர்சன்டேஜ் என்னது UTZ. ஓகே இப்ப பார்க்கலாம். R என்பது எனக்கு என்னது? R என்பது 18 U என்பது எவ்வளோ 21. அப்ப என்ன ஆகுது 3 கூடுது. ஏங்கிறது 1 எக்ஸ்ங்கிறது எவ்வளோ 24. இந்த ஏவை நம்ம என்ன சொல்லலாம் 27 சொல்லல. இப்ப 24 27னா இது இங்கேயும் 3 கூடுது. இப்ப இங்கேயும் 3 கூடுது, இங்கேயும் 3 கூடுதா? அப்ப என்னங்குது ஃபர்ஸ்ட் எழுத பார்க்கும்போது சேமா இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வரலாம். ஓகே இப்ப தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஓகேவா? இங்க என்ன இருக்கு ஓ இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ. அப்போ ஓங்கிறது 15 ஏங்கிறது எவ்வளோ 1. அப்ப என்ன ஆகுது 14 குறையுது. அடுத்து ஆறு என்பது 18 எல்லுங்கிறது 12 இங்க என்ன ஆகுது 6 தான் குறையுது. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கும்போது டிஃபரன்ஸா இருக்கு வராது. அடுத்து இங்க யூ இங்க ஏ. ஏன்னா யூ பக்கத்துல ஏ வரனால ஏ வந்து 27 வச்சுக்கலாம். அப்ப யூல இருந்து ஏ எவ்வளவு வருது 21 6 கூட்டினா 27. அப்ப 6 கூடுது. ஓங்கிறது 15 6ங்கிறது 18. அப்ப 18ல இருந்து 3 குறையுது. அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் ஆகுது. அப்ப இதுவும் எனக்கு வராது. அப்ப ஆன்சர் நீங்க எது கரெக்ட்னா ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து நீங்க வச்சு பார்க்கும்போதே மேக்ஸிமம் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பட் நீங்க வேகமா கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சாதான் வேகமா கண்டுபிடிச்சு ஆன்சர் முடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி போயிட்டு அனைத்து தேர்வுலையும் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ குரூப் டிக்கு போடுங்க சார் இது என்டிபிசி கொஸ்டினா இருக்கு, டெக்னீஷியனுக்கு வேற மாதிரி இருக்கும், ஏஎல்பிக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு எந்த ஒரு மாறுபாடு இல்லை. ஸோ தேர்வு நடத்தக்கூடியவங்க வந்து டிசிஎஸ் நடத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் படி இதே பேட்டர்ன் தான் கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு.
ஒவ்வொரு தேர்விலும் 1 or 2 கொஸ்டின்ஸா கொஞ்சம் மாறுமே தவிர மேக்ஸிமம் அனைத்து கொஸ்டின் மாற வாய்ப்புகளே இல்ல. இந்த சீரிஸ ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமே இல்ல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் குடுங்க. உங்க நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.